So hi all, this is our question today. So நம்ம கொஸ்டின் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பாரம் சைன் ஒன் பை எக்ஸ் பவர் என் அண்ட் என்னோட எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஐ கெட் மை ஃபங்க்ஷன் இட் இஸ் ஜீரோவாக வருது. ஓகேவா? நமக்கு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னோட ஃபங்க்ஷன் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ the question is m and n கான ரிலேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும். ஸோ நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்முலா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல மாற்றிட்டோம்னா லிமிட் x tends to 0 இந்த இடத்துல 0. So f of x வந்து நமக்கு வந்து x power m sin of 1 by x power m வரும். And f of a இந்த இடத்துல f of 0 is 0. அப்ப minus 0 by x minus 0. ஓகேவா? எப்ப இது அப்படி இருக்கு. அப்ப இந்த x மேல எடுத்துட்டு போனா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். லிமிட் x tends to 0 x power m minus 1 and sin of 1 by x power n by இருக்கு. ஸோ இப்போ இந்த வந்து லிமிட் வந்து 1க்கு போகணுங்கிறதுனால ஐ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 1 by x power n. ஸோ அப்போ திஸ் வில் கோ டு 1. அப்போ நமக்கு என்ன வரும்? லிமிட் x tends to 0 x power m minus n minus 1. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ட்ரூவா டிஃபரன்ஷியபிளா இருக்கு அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா we get our n minus 1 is greater than 0வா தான் இருக்கும். ஓகேவா? 0வா இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே. இப்போ அப்ப என்னோட m is greater than n plus 1 and which is greater than n. அப்ப என்னோட m is greater than n. ஸோ நம்ம m and n கான ரிலேஷன் தான். So the correct option is C. Okay. Thank you.